அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி 14 கீழ்க்கணக்கு நூல்களிலிருந்து நாலடியாரை பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம திருக்குறள் முழுசாக பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம நாலடியார் பாடல் பார்க்கலாம். நாலடியார் பாடல்கள் மொத்தம் 400 பாடல்களை கொண்டது. நாலடியார் சமண முனிவர்கள் பலரால் பாடப்பட்ட ஒரு வெண்பா. பாண்டி நாட்டில் உள்ள சமண முனிவர்களால் பாடப்பட்டது. நாலடியாரின் முதல் அதிகாரம் செல்வம் நிலையாமை என்பதாக தொடங்குகிறது. நாலடியாரின் இறுதி அதிகாரம் காம நுதலியல் என்று முடிகிறது. நாலடியாரில் முதல் செய்யுள் அறுசுவை உண்டின் என்பதாகும். நாலடியாரின் வேறு பெயர்கள் நாலடி 400, வேளாண் வேதம் என்பது வேறு பெயர்களாக இருக்கிறது. நாலடியாரை அறம் பொருள் இன்பம் என பாகுபடுத்தியவர் நம்ம பதுமனார் அவர்கள். வினாக்கள் கேட்கலாம். நாலடியாரை அறம் பொருள் இன்பம் என பாகுபடுத்தியவர் யார் என வினாக்கள் கேட்கலாம். பதுமனார் அவர்கள். நாலடியாரின் வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு வினாக்கள் கேட்கலாம். நாலடி 400 வேளாண் வேதம் என்று அழைக்கக்கூடியதாக இருக்கிறது. இதன் அதிகாரம் அறத்தில் ஒரு 13 அதிகாரம், பொருளில் ஒரு 24 அதிகாரம், இன்பத்தில் ஒரு 3 அதிகாரம். மொத்தம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 40 அதிகாரத்தை கொண்டு இடம்பெற்றிருக்கிறது. நாலடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் நம்ம ஜியு போப் அவர்கள். குறள் நாலடியாரின் தமிழரின் சமுதாய அறக்கொள்கையை விளக்குகின்றன என்று சொன்னவர் நம்ம ஜியு போப் அவர்கள். குறளும் நாலடியாரும் தமிழரின் சமுதாய அறக்கொள்கையை விளக்குகின்றன என்று சொன்னவர் நம்ம ஜியு போப் அவர்கள். நாலடியாரில் முத்தரையர் பற்றிய குறிப்பு காணப்பட்டிருக்கிறது. நாலடியாரில் முத்தரையர் பற்றிய குறிப்பு காணப்பட்டிருக்கிறது. திருக்குறளிலும் நாலடியாரிலும் ஒரே மாதிரியான தலைப்புகள் உள்ள அதிகாரங்கள் மொத்தம் 19 இருக்குது. பால்வகை 3. பழகுதமிழ் சொல்லருமை 4 இதில் 4 என குறிப்பிடப்படுவது எந்த நூல் அப்படின்னா அது நாலடியார் தான். 2 என்பது நம்ம திருக்குறளை குறிக்கும். நாள் 2 அதில் 4 என்று எதை குறிப்பிடும் அப்படின்னா நாலடியாரை தான் குறிப்பிட்டிருக்கும். 14 கீழ்க்கணக்கு நூல்களில் பலரால் பாடப்பட்ட பாடல்களை கொண்ட நூல் எது அப்படின்னா அது நாலடியார் தான். 14 கீழ்க்கணக்கு நூல்களிலேயே பல புலவர் பெருமக்கள் பாடியது இந்த நாலடியார் தான். மற்ற எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தர் தான் பாடியிருப்பாங்க. நாலடியாருக்கு யாருடைய உரைகள் கிடைத்திருக்கு அப்படின்னா தருமருடைய உரை, பதுமனாரவருடைய உரையும் கிடைத்திருக்கிறது. இந்த பதுமனார் தான் ஏற்கனவே நம்ம தொகுத்தார் அப்படின்னு பார்த்துருந்தோம். நாலடியாரில் இடம்பெறக்கூடிய குறுநில தலைவர் யார் அப்படின்னா பெருமுத்தரையர். முதலியே பார்த்துருந்தோம் முத்தரையருடைய குறிப்பு காணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இந்த குறுநில தலைவர்கள் பெருமுத்தரையர் பற்றி தான் குறிப்பு இருக்கிறது. நாலடியாரில் நேரிசை வெண்பாவால் அமைந்த பாடல்கள் மொத்தம் எவ்வளோன்னா 309 இருக்கிறதே. 400 பாட்டு தான். அதில் 309 பாட்டு நேரிசை வெண்பாவால் இடம்பெற்றது. நாலடியாரில் இன்னிசை வெண்பாவில் எத்தனை பாடல்கள் இடம்பெற்றது அப்படின்னா 92 பாடல்கள். நேரிசை வெண்பாவில் 309, இன்னிசை வெண்பாவில் 92. செல்வம் சகடகால் போல் வரும். இதில் வரும் நிலையாமை எதை பற்றியது அப்படின்னா செல்வ நிலையாமையை பற்றியதாகும். நாலடி என்பதன் பொருள் அப்படின்னா 4 அடிகளை உடையது என்பது பொருளாகும். நாலடியார் முழுவதையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த வெளிநாட்டு அறிஞர் யாருன்னா ஜியு போப் அவர்கள். நாலடியார் முழுவதையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த வெளிநாட்டு அறிஞர் யார் அப்படின்னா ஜியு போப் அவர்கள். நாலடியார் உணர்த்தக்கூடிய கருத்துக்கள் யாவை அப்படின்னா செல்வம் நிலையாமை, இளமை நிலையாமை, யாக்கை நிலையாமை, அரண் வலியுறுத்தலாகும். நாலடியார் உணர்த்தக்கூடிய கருத்துக்களில் செல்வம் நிலையாமை, இளமை நிலையாமை, யாக்கை நிலையாமை, அரண் வலியுறுத்தல் இதையெல்லாம் நாலடியார் உணர்த்தக்கூடிய கருத்துக்களாக இடம்பெற்றிருக்கிறது. நாலடியாரில் முத்தரையர் பற்றிய குறிப்பு எத்தனை பாடல்களில் இடம்பெற்றது அப்படின்னா 200, 290 மற்ற 2 பாடல்களில் இடம்பெற்றிருக்கிறது. நாலடியாரில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன அப்படின்னா 40 அதிகாரம். முதல்லையே நம்ம பார்த்துருந்தோம். 8000 சமண முனிவர்கள் பாடிய பாடல்களை ஆற்றில் இட சென்ற மன்னன், ஆற்றில் இட செய்த மன்னன்
பாண்டிய உக்கிர பெருவழுதி ஆகும். பாண்டியன் உக்கிர பெருவழுதி. நாலடியாரில் இடம்பெறக்கூடிய செயல்கள் இயல்கள் மொத்தம் 12 இயல்கள் இருக்குது. நாலடியாரில் இடம்பெறக்கூடிய இயல்கள் மொத்தம் 12. நாலடியாரை நக்கீரர் பாடியதாக கூறும் உரையாசிரியர் யாப்புரங்கல உரையாசிரியர். திருக்குறள் விளக்கம் என கொள்ளப்படும் நூல் அது நாலடியார். நாலடியாருக்கு கிடைக்கக்கூடிய உரைநூல் எது அப்படின்னா நாலடியார் உரைவளமாகும். வற்றிய ஓலை கலகலக்கும் எஞ்ஞான்றும் பச்சோலைக்கு இல்லை ஒளி என்பதாகும். வேளாண் வேதம் எது அப்படின்னா நாலடியார் தான். அதற்கு உரை கண்டவர் பதுமனாரும் தருமரும் ஆவர். குறளோடு இணைத்து பார்க்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னா நாலடியார் தான். நட்புக்கு கரும்பை ஓமையாக கூறும் நூல் அது நாலடியார் தான். 15 கீழ்கணக்கில் உள்ள ஒரே தொகை நூல் எது அப்படின்னா அது நாலடியார் தான். முப்பாலுக்கு கூறக்கூடியது அறம் பொருள் இன்பம். அறத்தில் ஒரு 13, பொருளில் ஒரு 24, இன்பத்தில் ஒரு 3, மொத்தம் 40 அதிகாரம் 12 இயல்களை கொண்டு இடம்பெற்றிருக்கிறது. முதல் இயல் துறவரம் ஆகும். தொகுத்தவர் அதிகாரம் வகுத்தவர் நம்ம பதுமனார் அவர்கள். முப்பாலாக பகுத்தவர் நம்ம தர்மர் அவர்கள். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விளைக்கும் வாய்க்கால் அணையத் தொடர்பாகும். தெல்லிதின் ஆராய்ந்த அமையுடைய கற்பவே நீரொழிய பாலுன் குறுகின் தெரிந்து. இந்த பாட்டெலாம் இடம்பெற்றது நாலடியார் தான். நல்லார் எனத்தான் நனி விரும்பி கொண்டாரை நல்லால் எனினும் அடக்கி கொள்ளல் வேண்டும். இந்த பாட்டும் நாலடியார் பாட்டு தான். நெல்லுக்கு உமியுண்டு நீருக்கு நுரையுண்டு புள்ளிதழ் பூவிற்கு உண்டு. இந்த பாட்டும் நாலடியார் பாட்டு தான். அளவால் பெயர் பெற்ற நூல் அது நாலடியார். நாலடி 400 என பெயர் பெற்றதாகும். சொல்லாய்ந்த நாலடி 400 நன்கு இனிதி. இதில் நாலடி என்பது நாலடியாரை தான் குறிக்கும். பழமொழிக்கு வேறு பெயர் முதுசொல், முதுமொழி, தொன்றுபடு மொழி, சொல் வழக்கு என்றெல்லாம் சொல்கிறாங்க. ஜி.போப் நாலடியாரை மொழிபெயர்த்தது 1906. குட்டி திருக்குறள் விளக்கம் இந்த மாதிரி சொல்லக்கூடியது நாலடியார் தான். சமண முனிவர்கள் எப்போது நாலடியார் எழுதினார்கள் அப்படின்னா பாண்டியன் உக்கிர பெருவழுதியிடமிருந்து வரும் பொழுது. பாண்டியன் உக்கிர பெருவழுதியிடமிருந்து வரும்போது இந்த பாட்டு பாடியிருக்காங்க. விளக்கு புக இருள் மாய்ந்தாங்கு ஒருவன் தவத்தின் முன் நெல்லாதாம் பாவம் இடம்பெறுவது நாலடியார் பாட்டு தான். நாலடியார் முதல் பாடல் அப்படின்னா அறுசுவை உண்டி அமர்ந்து என்பதாகும். நாலடிய இறுதிப்பாட்டு கண்மூன்று உடையானும் என்பதாகும். சிறப்பான பாடல் வரி அப்படின்னா குஞ்சி அழகும் கொடுத்தானை கொட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல கல்வி அழகே அழகு என்பதாகும். கல்வி கரையில கற்பவர் நாட்சில என்பதாகும். இந்த பாட்டெலாம் சிறப்பான வரிகள். ஆராய்ந்த அமையுடைய கற்பவே நீர் ஒளிய பாலுன் குறுகின் தெரிந்து. இந்த பாட்டும் சிறப்பான வரி தான். பெரியவர் கேண்மை பிறைபோல நாளும் வரிசை வரியா நந்தும் வரிசையால் வானூர் மதியம் போல் வைகளும் தேயுமே தானே சிறியார் தொடர்பு. இதுவும் நாலடியாருடைய பாட்டு தான். சிறப்பான வரிகள். செல்வம் சகடக்கால் போல் வரும் என்பதாக நாலடியார் பாட்டு இடம்பெற்றிருக்கிறது. காவாத ஒருவன் தன் வாய் திறந்து சொல்லுஞ் சொல் ஒவ்வாதே தன்னை சுடுதலால் என்பதும் சிறப்பான பாட்டு தான். பனிபடு சோலை பயன்மரம் எல்லாம் கனி உதிர்ந்து வீழ்ந்தன்று இளமை என்பதும் சிறப்பான பாட்டு. இளையான் அடக்கம் அடக்கம் கிளைபொருள் இல்லான் கொடையே கொடைப்பயன் என்பதாக சிறப்பான பாட்டு. யானை அணையார் நண்புரி நாய் அணையார் கேண்மை கிளி கொளல் வேண்டும். இதுவும் சிறப்பான பாட்டு தான். நாலடியார் பாடல்களில் சிறப்பான வரிகள் பார்த்தோம், பொதுவான செய்திகள்லாம் பார்த்தோம். இது வரைக்கும் இந்த காணொலியில் நாலடியாரை முழுசாக பார்த்துருக்குறோம். அடுத்த ஒரு காணொலியில் அடுத்து 15 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்றை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.